Hi guys, welcome to my channel Rupesh to Celebrity Tech. இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்ஷன் லைனில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ரெண்டு பக்கம் லோடு ஷேரிங்கில் எப்படி நம்ம வந்து டென்ஷன் லைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பன்னி நட் ஃபுட்டு லோடு ஷேரிங் பண்ணிட்டோம். ரெண்டு பேட் ஐ போல்ட் நட் ஐ போல்ட் எது இருந்தாலும் லோடு ஷேரிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் லோடு ஷேரிங் பண்ணணும். இந்த மாதிரி லோடு ஷேரிங் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தடில் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரோப் நல்லா லென்த்தாக இருக்குது, 100 மீட்டர் ரோப் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 50 மீட்டரில் ஒர்க் பண்ண போனால் 100 மீட்டர் ரோப் இருக்குன்னா ரெண்டு ரோப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டு போட்டுக்கலாம். ஸோ அதை விட பெஸ்ட்டு வந்து அந்த ரோப் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10 மீட்டர் ரோப் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரோப்பில் வந்து பன்னி நட் போடுறோம். பன்னி நட் போட்டு அந்த பன்னி நட் டைட் பண்ணி நல்லா ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ரெண்டு லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு லூப்பில் ஒரு ரோப்பாக மாட்டுறோம். ஐ போல்ட்லேயோ பேடையிலையோ ஸ்லிங்லேயோ இல்லையோ ரிக்கிங் பண்ணுறதுக்கு மாட்டுறோம். மாட்டிட்டு இப்போ வந்து நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு லோடு வந்து கரெக்டாக அர்ஜென்டில் இருக்கா, எந்த டிகிரிக்கு வேணும் இல்லை அர்ஜென்டில் வேணுமான்னு பார்க்கணும். அந்த பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பன்னி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு சைடு நம்ம லாஸ்ட்டு சைடு பண்ண மாதிரி இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்த்து ஓகே அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த பன்னி நாட்டுக்கு முன்னாடி ஒரு லென்த் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ரோப்பு, அந்த லென்த்தில் வந்து இப்போ ஃபிகர் 8, பட்டர்ஃப்ளை, ஃபிகர் 9 இந்த மாதிரி நாட்டு போடலாம். இந்த மாதிரி நாட்டு போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிக்கிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஃபிகர் 8 போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் ரோப் வரைச்சது, அந்த ரோப்பை வந்து வரைசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரோப் ப்ரொடெக்டர் ஏதாவது எது வேணாலும் பண்ணலாம். ஏதாவது வச்சு வரைசாமல் பார்க்கணும். அந்த கருப்பு கலர் வச்சுருக்கேன் பாருங்கள். பன்னி நாட்டுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிகர் 8 போட்டிருக்கேன். ஃபிகர் 8 போட்டு ஸோ அந்த ஃபிகர் 8 தான் வந்து நம்ம ரிக்கிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். சென்டர் போடுறோம். ஸோ இன்னொரு ரோப் எடுத்து 10 மீட்டர் எடுத்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா, இன்னொரு ரோப்பை எடுத்து பண்ணிங்கன்னா, ஸ்டாட்டிக் ரோப் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் ஆயிரும். இதே மாதிரி மெத்தடில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் ஆயிரும். இதுக்கு நான் சிங்கிள் பாயிண்டில் இடமே காமிக்கிறேன் எக்யூப்மெண்ட் ஷார்ட்டேஜினால். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ ஃபிகர் 8 போட்டு அந்த ஃபிகர் 8ல் டிசைன்டர் மாட்டி டென்ஷனில் ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி டைட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லி கிரால் வச்சு டென்ஷன் லைன் டைட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம டென்ஷன் அடிக்கும்போது அந்த ஃபிகர் 8 வந்து மேலே கீழே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்க. அர்ஜென்ட்டில் இருக்குன்னா அர்ஜென்ட்டில், டிகிரி வேணுன்னா டிகிரி, இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ வந்து டென்ஷன் லைன் டென்ஷன் பண்ண போகிறோம். நிறைய மெத்தடில் இருக்குது. நான் ஒன்றா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லி கிரால் போட்டு அந்த டென்ஷன் லைனை டைட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது எல்லாம் கிளியராக பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பக்கம் லோட் ஷேரிங் ஆகிடுச்சு, அந்த பக்கம் லோட் ஷேரிங் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரோப்பில் வந்து ஃபிகர் 8 போட்டோம், பன்னி நாட் ஃபிகர் 8 போட்டோம். நம்ம ஸ்லிங் வச்சு போடலாம், நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் எப்படி லோட் ஷேர் பண்ணலாம் ஸ்லிங் வச்சு அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் ரைட் ஷேரிங் பன்னி நாட் டென்ஷன் லைன் ரெடி. ஸோ இந்த பக்கம் பன்னி நாட் டென்ஷன் லைனில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப்பரில் இருக்க ஆல் லாக் நாட்டு போடுறோம். ஆல் லாக் போட்டோன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.